أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அஸ்ஹாபுல் ஃபீல், யானைக்காரர்கள். அல்லாஹ் தஆலா ஃபீல் என்னும் அத்தியாயத்தில் யானைக்காரர்களை பற்றி விமர்சித்துள்ளான். ஏமனை ஆண்ட அப்ரஹா என்ற கிறிஸ்தவ அரசன் சனாவில் மிக அழகான ஆலயம் ஒன்றை கட்டினான். மக்கா போன்ற புனித பூமியில் திரளும் மக்கள் கூட்டம் அதை தவிர்த்துவிட்டு தனது ஆலயத்திற்கு வந்து வலம் சுற்றி வழிபட வேண்டுமென விரும்பினான். இதை அறிந்த அரேபியர் ஆவேசம் கொண்டனர். ஒரு நாள் இரவு நேரம் யாரோ ஒருவர் கிறிஸ்துவ ஆலயத்தை அசுத்தப்படுத்தி விட்டார். ஆலய அவமதிப்பை கண்ட அரசன் கோபத்தால் கொதித்தான். ஒரு பெரும் யானைப்படையுடன் காபாவை தகர்ப்பதற்காக புறப்பட்டான். அப்ரஹாவின் படை மக்காவை நெருங்கிய போது காற்று பலமாக வீசியது. கடல் பக்கமிருந்து பறந்து வந்த பறவை கூட்டம் படையை சுற்றி வளைத்தன. இந்த பறவைகள் தமது அலகுகளிலும் கால்களிலும் சிறிய சிறிய கற்களை வைத்திருந்தன. இக்கற்களை யானைப்படையின் மீது வீசின. யார் மீது இந்த கல் விழுந்தனவோ அவரின் உடலை 2ஆக பிளந்து வெளிவந்தது. இது போன்று படை முழுவதையும் சல்லடையாக்கிவிட்டன. இதில் சிலர் நிலைகுலைந்து ஏமனுக்கு ஓடினர். அவர்களில் அப்ரஹா அரசனும் ஒருவன். அவனின் உறுப்புகள் அனைத்தும் நசுங்கி போயிருந்தன. அல்லாஹ்வின் வல்லமைக்கு முன்னால் தாக்குப்பிடிக்க முடியாத அப்ரஹா அழிந்தான். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். கடலின் ஆழம். அல்லாஹ் தஆலா உலகில் 3 பங்கில் கடலை உருவாக்கியுள்ளான். அதில் ஏராளமான உயிரினங்கள் வாழ்கின்றன. விஞ்ஞானம் வளர்ந்துள்ள இக்காலத்திலும் சில கடல்களின் ஆழத்தை கண்டறிய முடியவில்லை. ஆழத்தை அளப்பதற்காக கருவியை ஆழப்பகுதிக்குள் அனுப்பினால் அங்குள்ள நீர் அழுத்தத்தால் கருவியும் செயலிழந்து போய் அடியாழம் வரை சென்றடைவதில்லை. எல்லையில்லா கடல் ஆழத்தண்ணீரில் இருப்பது அல்லாஹ்வின் ஆற்றலே. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. பாங்கு சப்தம் கேட்டு தொழப்போகாமை. எவர் அழைப்பாளரின் குரல் கேட்டும் தொழுகைக்கு போகவில்லையோ அவரின் இச்செயல் அக்கிரமம், குஃப்ரு, நயவஞ்சகமாகும் என நபியவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. தமது தோழர்களுடன் ஆலோசித்தல். நபியவர்களை விட அதிகமாக தமது தோழர்களிடம் ஆலோசிப்பவரை நான் கண்டதில்லை என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. உறவு முறையில் முறையீடு. உறவு முறை அரிசியை கட்டிப்பிடித்து, யா அல்லாஹ், என்னை இணைத்தவர்களை நீ இணைத்து கொள்வாயாக, மேலும் என்னை முறித்தவர்களை நீயும் முறித்து விடுவாயாக என்று முறையிடுவதாக நபியவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. பொய் சத்தியம் செய்தல். வேண்டுமென்றே பொய் சத்தியத்தின் மூலம் அடுத்தவரின் பொருளை அபகரித்தவர் மறுமையில் அல்லாஹ் தஆலா இவர் மீது அதிருப்தி அடைந்த நிலையில் சந்திப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகம் வெறுப்பிற்குரியது. அல்லாஹ்வின் திக்ர் மற்றும் அதை போன்றுள்ள மற்றவையும், மேலும் ஆலிமாக்கள் தவிர ஆகியோரை உலகமும் உலகத்தில் உள்ள யாவும் சபிக்கப்பட்டவையாகும் என நபியவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. கியாமத் குழந்தைகளை நரைக்கச் செய்திடும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் அல்லாஹுவை நிராகரித்து விட்டால் குழந்தைகளையும் நரைக்கச் செய்துவிடும். அந்நாளில் இருந்து எவ்வாறு தப்பிக்கப் போகிறீர்கள்? அதில் வானம் பிளந்துவிடும். அவனுடைய வாக்குறுதி செயல்படுத்தப்படும். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். கத்னாவின் பயன்கள். இயற்கையான 5 காரியங்களில் கத்னா செய்வது ஒன்றாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம். கத்னா செய்வதால் லிங்கப்புற்று, சிறுநீர்கள் போன்ற வியாதிகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. 10ஆவதாக குர்ஆனின் அறிவுரை. சலாமிற்கு பதில் கூறுதல்.
குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்களுக்கு சலாம் கூறப்படும் பொழுது அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வார்த்தைகளை கொண்டு பதில் சலாம் கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.